வரலாம், உட்காரலாம்ப்பா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய நேரங்கள் காலங்களெல்லாம் நல்ல நெருங்கி நல்ல சகுனத்தில் வந்துருச்சு. யார் நமக்கு துணையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அதிர்வு அலைகளும் கிரகங்களும் சரியில்லாமல் இருக்கு. ஆனால் அவைகளெல்லாம் நீங்கி உனக்கு ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலையை இப்போ உருவாக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்கு உட்பட சென்னையை சார்ந்த இடத்துல முழுமையான வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். ஒரு கல்லூரியிலிருந்து வரக்கூடிய அமௌண்ட் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கும். அதே மாதிரி இப்போ கோயிலை புனிதமாக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. தையில் அங்கே இருக்க சாமியை உனக்கு உத்தரவு கொடுக்கும். இந்த தொழிலை வளமாக்கி உன் கோடி அமௌண்ட்டையும் வர வச்சு தந்தால் போதுங்களா? ஒன்று போல் காலில் வந்துட்டுவாங்க. என் செல்ல மக்களே, இன்னொரு கேள்வி இருக்குது, அதுக்கு நான் பதில் சொல்லணும். இல்லை, உன் பொம்பளை பிள்ளை மனத்தை போய் பார்த்தேன். அப்போ ஆத்தாட்டையும் மனம் திறந்து அவளால் பேச முடியலை. கொண்டவன் வீட்டிலையும் மனம் திறந்து பேச முடியலை. ரெண்டுக்கும் இடையில் அவள் மனோதத்துவ ரீதியாக மனசை அடங்கி பாதிக்கப்பட்டிருக்கா. புரிஞ்சுக்கணும். ஆனால் உங்களுடைய கண் பார்வையில் மருமகன் நல்லாத்தான் இருக்காரு, மகனும் நல்லாத்தான் இருக்கா அப்படின்னு உங்கள் கண்ணுக்கு வெளிக்கண்ணுக்கு தெரியுது. ஆனால் உள்மன கண்களில் வேதனை அவளுக்கு மட்டுமே தெரியும். இந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி கூடிய விரைவில் அவள் எண்ணத்தை நிறைவேற்றி அவளை மங்களகரமாக நான் வாழ வச்சு தந்துடுறேன். வெற்றிமான கொடுப்பா என் பிள்ளைக்கு. கர்மசாமிக்கு கூப்பிடுயா. கர்மசாமியா கூப்பிடுறவங்களாம் எங்கே? நான் அவங்கள கூப்பிட வேண்டியிருக்கு. இந்தாப்பா ஜெயிச்சு வா. எல்லா சக்தியும் பெருமைக்குரிய செல்வங்களும் கிடைத்து குடும்பம் ஒற்றுமையோடு ஆனந்தத்தோடு வாழ்வாய். வா மகனே, இந்தா தொழில் ஆரம்பித்தாச்சுடா, நல்லாரு. இந்தாம்மா, நோய் நொடி இல்லாமல் எல்லாரையும் ஆனந்தமாக வாழ வைக்க பெருமையாக வாழுங்கப்பா, வாழ்க. கர்மசாமிக்கு அதே நாகர்கோவில் எல்லை கணவன் மனைவி இருதாரம் கொண்டவரா எங்க வேலப்பசாமி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வரலாம். மருதாணி இலையை கட்டினீங்களா? என்ன நடந்துச்சு? பக்கத்தில் வரலாம். இந்த தோலில் இருக்கக்கூடிய நோய், சில நோய்கள் பிறவி நோயின்னு இருக்குது. 2 நோய். ஒன்று இந்த தோல் சம்மந்தமான வெள்ளை வெள்ளையாக விடுறது, இன்னொன்று சோரியாசிஸ். இது மாதிரி சோரியாசிஸுக்கு நிரந்தரமான ஒரு மருத்துவத்தை என்ன செய்ய முடியலை, கண்டுபிடிக்க முடியலை. புரியுதா? ஆனால் இந்த நோயை வளர விடாமல் நான் உனக்கு தடுத்து தந்துருந்தேன். இருக்கிற நிறத்தை மாற்றுவது எப்படிங்கிறத படிப்படியாக சிந்திப்போம். இப்போ முகம் நெற்றி போன்ற படலங்களில் தோன்றுவது போல் ஒரு மாயை உருவாகியிருக்கு. புரியுதா? அதனால் ஒரு மார்க்கத்தை உருவாக்குவோம். தைரியமாக இருங்க. கால் ஒன்று வரலாம். எங்களுக்கு தெளிவான விடை வேணும் அப்படி காட்டாயா. வரலாம். வாமா பக்கத்தில். அடுத்து வளர விடாமல் தடுத்து தாரேன். வெற்றி. சொத்து சம்பந்தமாக என்னடா சொத்து? இன்னொருத்தர் இருக்கான், யாரும் பார்ப்பேன். உனக்கு என்னடா சொத்து? காலில் வந்துட்டு வா. இல்லை, தொந்தியை வச்சு தரையை பேசுகிறாடா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். நல்லா உட்கார். ஒரு காலத்தில் பெண்ணால் மனம் பாதிக்கப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ நீ ஒரு நிலத்தை இழக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் உன்னால் எதிர்த்து ஜெயிக்க முடியாத ஒரு ஆள்கிட்ட போய் உன் இடம் மாற்றிக்கிடுது. புரியுதா?
இதை மீட்டி கொண்டு வர முடியுமான்னு கேட்டேன். முடியும். எப்படி சாமி முடியும்? அந்த இடத்துக்கு தக்க சுளமாட சாமி இருக்காராங்களா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அந்த இடத்துல இந்த கனியை போடு. இந்த கனியை வீட்டில் வை. மீட்டி தாரேன், கவலைப்படாத. அடுத்த வாரம் காலையில் வந்து என்னை பார், வெற்றியாக்கி தரேன். கர்மசாமிக்கு ஒரு பொம்பளை மடிப்பிச்சை கேட்டு வேதனைப்படுத்துக்கு நிற்கலாங்களா? யாரும்மா அது? என்னம்மா வேணும் உனக்கு? யாருக்கு? மகளுக்கு. கால் வந்துட்டு வா. ஒரு கேள்வி கேளு, பதில் வருதான்னு பார்ப்போம். ஆப்ரேஷன் யாருக்கு நடந்துச்சு? உனக்கு நடந்துச்சா? அப்புறம் நடக்கலை. நீ கால் வந்துட்டு தஞ்சாவூர் கூப்பிட மாட்டேன். சனி பகவான் கிரகம் எப்படின்னா தோளில் ஏறி உட்காந்துக்கிடும். இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால் போட்டு இருந்துக்கிடுவார். மேலே இப்படி நம்ம காது ரெண்டையும் பிடிச்சிக்கிடுவார். நம்ம இந்த பாதையில் போகணும்னு நம்ம நினைப்போம். அவர் மேலே உட்காந்துக்கிட்டு இப்படி போகாத, இப்படிப்பா அப்படிம்பார். இந்த பாதையில் போவோம். இங்கே போயிட்டியோ, இப்படிப்போ அப்படிம்பார். இப்படி ஒவ்வொரு இடமா போய் கடைசியில் பார்த்தோன்னா அந்த கிரகம் ஒரு 7.5 வருஷத்தை கடந்துடும். உன் பிள்ளையுடைய தோளில் இப்போ சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அவளால் டைரக்ஷன் நேரான பாதையில் போக முடியாமல் கோணலான சில பாதைகளை தேர்ந்தெடுத்து வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாள். இப்பொழுது அவன் மனநிலைகளை மாற்றணும். உள்ளுக்குள்ளே விஷம் போல ஒரு நட்பு இருக்குது, வெளியே தூக்கி எரியணும். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கொடான கோடி ஒவ்வொரு கூட்டம் மனாதிமான சொன்னால் நீ ரொம்ப வருத்தப்படுவ, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன் இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்தி வச்சா போதுமா? கட்டுப்பட வச்சா போதுங்களா? இந்தா வெற்றியாக நடக்கும். போ, அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? வழக்கு யாருக்கு இருக்குப்பா? வழக்கு நாகர்கோவில் எல்லை. என்னடா வழக்கு? கால் வந்துட்டு வா. ஓஹோம் ஞா ஓ. என்னடா வேலை செய்த? பக்கத்தில் வாடா, கண்ணை முடிக்காடா. உன் வீட்டு பக்கம் எசிக்கம்மா வராளா? எங்கடா இருக்கா? பக்கத்தில் இருக்காளோ? இந்த வழக்கு உனக்கு நிறைவேறி உன் பக்கம் ஜாதகமாக வர 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. வெற்றியடைய வைக்கிறேன். வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா அப்படியே அள்ளிட்டனே. உன் கடன் தீர்ந்தாச்சு. புண்ணியமாக இரு, ஜெயிக்கிறேன். என் பேர் கருப்பசாமி. நோய் போ. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு போய் உள்ள கேட்கறதுக்கு பேர் இப்படி கேட்கு. கால் வந்துட்டு வா. அதான் அடையாளத்தோடு கூப்பிட்றான்னார். நீ யாரடா செல்லக்குட்டி? மகன். எந்த ஊருடா உங்களுக்கெல்லாம்? குளித்தலை. இன்னொரு மைனர் ஆப்ரேஷன் இருக்குடா. அதில் உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி இந்த நோய் இல்லாமல் ஒன்று ஆக்கி தந்தால் போதும்ல? ஓகே. வேறு என்னடா வேணும்? பௌர்ணமிக்கு வரும்பொழுது மாற்றி தரேன். நீங்கள் தள்ளி நின்றுப்பா. காலில் வந்துட்டு வா. நீ காலில் வந்துட்டு வா. உன் வீட்டுக்குள்ளே 2 பச்சி வருது. பச்சினா வாழைக்காய் பச்சி, அப்பளை பச்சி இல்லைடா. அன்று வாழைக்காய் பச்சி அப்பளை பச்சி இல்லை. பழிச்சுன்னு ஒரு பறவை வந்துட்டு போகுது. என்ன அது? என்னன்னு பார்த்தேன். ஒரு காலத்தில் இசைக்கம்மாள் வந்து அருள்வாக்கு சொல்லுவான்னு நினச்சி
ஒரு மாயையாக நீ நினச்சிக்கிட்டு இருந்த. இப்போ அந்த சக்தி தடைப்பட்டு இருக்குது. அதனால் வேறு யாரும் மடக்கி வச்சுருப்பாங்களா, அது இல்லையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் இவன் உள்ளத்தில் இருக்குது. புரியுதா? அதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. இவன் மனத்தை கொஞ்சம் சரியில்லை மகனே, கொஞ்சம் பொறுமையாக நான் சரி பண்ணி தரேன். பௌர்ணமிக்கு வரும்போது தெளிவு பண்ணி தரேன். கர்மசாமிக்கு வாடா, இந்தா ஜெயிக்கிறேன். மெல்ல மெல்ல உன்னை தெளிவாக்கி தரேன். நல்லா இருக்கப்பா. சென்னை மாநகர் எல்லை டாக்குமெண்ட் சம்பந்தமாக குழப்பமடைந்து வந்த மகன். டாக்குமெண்ட், இடம், பத்திரம் சம்பந்தமாக குழப்பமடைந்து வந்தவர்கள் யாருப்பா? டேங் டேங் டேங். என்னக்கா டாக்குமெண்ட்டில் பிரச்சனை உனக்கு? அமைதி அமைதி. டாக்குமெண்ட்டில் என்ன பிரச்சனை? ஆ, கால் வந்துட்டு வா போ. யாரெல்லாம் வந்தீங்க? இவங்க யார்? போய் வந்துக்கோங்க. உட்காரலாம். திருவேற்காட்டினிலே கருமாரி. திருவேற்காடு போயிருக்கியா? உன் கூட வாராள, அதான் கேட்டேன். பார்த்த சாரதியை கும்பிட்டுருக்கியா? என்னப்பா? அதானே. உங்களுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நிலபுரம் சம்பந்தமான பிரச்சனைகள், துன்பங்கள் தோன்றிடுது. இடைப்பட்ட காலத்தில் குடும்பத்தில் மன ஒற்றுமை குறைவும் மனவேதனைகளும் கூடியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருடைய கெட்ட வார்த்தைகளா அல்லது ஊமையாக இருந்து யாரும் தூண்டி விடுறாங்களா? அப்படி ராஜாவுக்கு நல்ல தூக்கம் எந்திரிச்சுதானா? சரி, நாளைக்கு எந்திரிக்கட்டும். இப்போ என்ன ராஜா நல்லா தூங்குடா. அதே மாதிரி உங்களுக்கு உரிமையான இடத்துல பட்டா நம்பரை மாற்றி இன்னொருத்த இருந்துக்கிட்டு பத்திரம் உனக்கு இருக்கான பட்டா இல்லை, நீங்கள் இருக்க முடியாது, இடத்த விட்டு கொடுக்கலன்னா நடக்கிறது வேற அப்படிங்கிற மிரட்டல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் பக்கத்தில் கொஞ்சம் ஆள் பலம் கூடுதல். உண்மையா? அதை விட தெய்வ பலம் உயர்ந்தது நினச்சி என்னையை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. அதனால் அவனுடைய மன அலைகளை மாற்றி உங்களுக்கு நேர்மையான தீர்ப்பு தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். அப்பா, வீட்டுக்குள்ளே என்ன? ஒரு காலத்துக்கு முன்னால் செய்வினைகள் போன்ற பொருள்கள், அடையாளங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிந்ததா? மந்திரிச்சு போட்ட பொருள் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? அதிலிருந்து குடும்பத்தில் அமைதி குறைவும் தூக்கம் தன்மையற்ற நிலைகளும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? இந்த நிலைகளை மாற்றி உங்களை நெல்மையாக வாழ வச்சா போதும்லா. இதில் ஒருத்தருக்கு சனி பகவானுடைய நேரங்கள் சரியில்லாமல் கொஞ்சம் குடும்பம் அலப்பாயுது. இந்த விஷயங்களை வெற்றியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? எல்லா பணத்தையும் வர வைக்கிறேன், ஜெயிச்சு தரேன். இந்த அப்படி நல்லா இருப்பப்பா. வெற்றி இந்தாம்மா வா, ஆனந்தமடைவாய். ஒரே பக்கத்தில் வரணும்ல. என்ன வேணும் உனக்கு? தெளிவு பண்ணி தரேன். வாப்பா. உன் துணைவி எங்க? கொண்டா, கண்ணை மூடு. கையிட்டு எலும்பு நரம்பு சவ்வு சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்குது. அவளுக்கு இருக்கா? குணமாக்கி தரேன். விரைவில் 20 நாளில் சரியாகி வருவா. போ, அடுத்து பேசுவோம். வாமா. உனக்கு தான் சனி பகவான் சரியில்லாமல் ஆட்டிக்கிட்டு இருக்காருமா. புரியுதா? மனத்தை கொஞ்சம் அடக்கு, வார்த்தைகளை குறைச்சிக்கா. ஜெயிச்சு தரேன். பௌர்ணமிக்கு வந்து உத்தரவு வாங்கிக்கா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வெற்றியாக்கி தரேன்.
இப்போதைக்கு கொடுத்துருவோம். ஒரு ஆளை கூட்டு 9 பேருக்கு ஒரே இடத்துல சொல்லலாமா? சொல்லக்கூடாது, அடுத்து பேசுவோம். கருப்பசாமிக்கு சென்னை மாநகர் அண்ணா நகர் மகன் தகப்பன் தாய் தூக்கம் தெளிஞ்சுடுதாடா, கால் வந்துட்டு வரலாம். போகாதே போகாதே என் கணவா, பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன் மச்சான், பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன். சில சமயம் தெரியும், அன்னைக்கு சொல்லுவேன், இன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தில் போய் முட்டிக்கிட்டு இருக்கீங்களே, இது நமக்கு சரி வராத, யோசனை பண்ணி செய்யுங்க அப்படின்னு நீ சொல்லுவ. இவர் அங்கே போயிட்டு தோற்று போய் வருவார். இதுதான் நடக்கும். உண்மையா இல்லையாப்பா? அதான் நான் சொன்னேன், போகாதே போகாதே என் கனவா. அந்த கனவுக்குரிய ஒரு சக்தி அவளுக்கு. அதே மாதிரி இப்போ உனக்கு 1 2 3 4 5 6 7 யார் அது? 7 கோடி ரூபா. 7 கோடிக்குரிய ஒரு பிஸ்னஸ் ஒன்று இப்போ பேச்சுவார்த்தைக்கு வருது. என்னடா பொய்யாடா சொன்னேன்? அதை உனக்கு நான் முடிச்சு தந்துடுறேன். அதே மாதிரி உன்னுடைய இடத்த விற்கணும்னு சொல்கிறிய, அதில் ஒருத்தன் 19 ரூபான்னு பேசுவோம், அப்போ தான் ஒரு வழிக்கு வருவான் அப்படின்னு ஒரு பேர் பேசிக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? 21 ரூபான்னு நான் முடிச்சு தருவோம்ல. கால் வந்துட்டு வா. 21 ரூபா, 21 கோடி அடிப்பண்டா, நம்ம ஜெயிப்போம். போ. சும்மா இருக்கல எல்லாரும் கேள்விப்பட்டேன். அதனால் இந்த வியாபாரத்தையும் வெற்றியாக்கி தரேன். புதுமையாக ஒரு அலுவலகம் பில்டிங் கட்டுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் பண்ணித்தாரேன். ஆந்திராவிலிருந்து ஒருவருடைய உதவியினால் உன் பிஸ்னஸ் நடக்கும். அதுக்கும் ஜெயிச்சு தந்துடுறேன். என்ன, இப்போ இருக்கிறவருடைய கடனையும் தீர்த்து தரேன். வேறு என்னப்பா வேணும்? வாழ்க்கையை தந்துடுறேன். ஒன்றும் குழப்பம் இல்லை. வண்டி வாங்குற லாரிகள் எடுக்கணும்னு யாராவது ஐடியா கொடுத்தோம்னா நான் பொறுப்பு எடுக்க மாட்டேன். உன் உள்மனத்துக்குள்ளே அது தோணும், அது நல்லா இருக்காதுடா ராசா, அதை விட்டுரு. இந்தா என்னைய நினச்சிக்கா, உன் கூட வாரேன், வியாபாரத்தை பேசி உன் வாக்கில் நான் இருந்து பேசி வெற்றி அடைய வைக்கிறேன். இப்படி வெற்றிய நல்லா இரு மகளே, ஓடா. என்னை பிற பார்த்து போங்க. என்ன, இவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, போகலாம். கருப்பசாமிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நகர், எம்ஜிஆர் நகர், சென்னை எம்ஜிஆர் நகர். கால் வந்துட்டுவாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அவரை சேரும். ஒரு பேரை காணல. ஓ, அங்க மறைஞ்சு கால் விடுதியா? வா 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 வா. இல்லை தம்பி, பெங்களூர்லேருந்து ஒரு அழைப்பு வரும், போறியா? வேலை சம்மந்தமாக. ஒன்றா ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிடுவிய, உன்னை அனுப்புறதுல எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. என்னடா செய்யலாம்? போறியா? தப்பிச்சிருவியா? ஏன்னா அங்கே ரொம்ப சோசியலிசமாக எல்லோரும் நல்லா பழகுவாங்க. காலில் விட்டுவா, மடங்கிடுவியே, அதான் பார்த்தேன். அந்த சான்ஸை எனக்கு கொடுங்களேன் பிரியாணி. அதே மாதிரி உன்னுடைய கட்டுமனைக்குள்ள ஒரு ஆவி ஒன்று நடமாடுது. சில சமயத்தில் நிழல் போல தோன்றும். அப்படி திரும்பி பார்த்தா பின்னால் ஏதோ வர்றது மாதிரி அப்படி சர்க் 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 இதெல்லாம் தெரியுது. இதை வெளியாக்கி உங்களை ஜெயிச்சு தந்தால் போதும்ல. எல்லாரும் ஒன்று போல என்னைய பிரார்த்தனை பண்ணுங்க. அது மனுஷன் எடுத்தது. என்ன வெற்றி மாலை கொடுப்பா. அண்டரண்ட பிண்டத்தில் ஆயுதமாக இருக்கும் அரக்கு சார்ந்தவனே, எனக்கு கொஞ்சம் அந்த ரகசியத்தை காட்டுப்பா. வீடு கட்டி எவ்வளோ நாள் இருக்கும்? வீடு கட்டுறதுக்கு முன்னாலேயே ஒரு மூலையில் குழியை தோண்டி சுடுகாட்டு சாம்பலும் தகடும் வச்சுட்டாங்க. அதில் நடந்த சம்பவம் தான் இது. சரியா? வெற்றியாக்கிறோம் கூட. கருப்பசாமிக்கு உன் வீட்டை நல்லா பார்த்துட்டேன். என் சக்தி இனி உன் வீட்டு பார்வையில் இருக்கும். இனி எந்த தீய சக்தியும் இல்லை.
இந்தா வளமாக்கி தரேன், வெற்றி அடைவாய். ப்ரொமோஷன் லிஸ்ட் வரப்போகுது, அடிப்போம் புட்டேன். சம்பள கமிஷன் போட்டாச்சு தெரியுமா? பின்ன அடி உன் மகனை அப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம். நம்ம பெங்களூருக்கு போக வேண்டாம்ல. ஏல நாங்கள் பார்க்காமலே நீ மருமகளை கூப்பிட்டு வந்துடுவாடா. பக்கத்தில் வா. இது சாதாரண வலி தான், பயப்பட வேண்டாம். சரியா? இந்தா வாடா செல்ல பையல. இந்தா உனக்கு அண்ணனா தம்பியா? அதான் ஏழனியா. கர்மசாமிக்கு இந்தா கோடி சம்பாத்தியம் செய்வாய், புனிதமாக வாழ்வாய் மகனே, வெற்றி அடைந்து வா. கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் தாம்பரம் எல்லை யாருப்பா? வாயா வாயா வாயா. தாம்பரமா? தாம்பரம் இன்னும் 4 பேர் வந்திருக்காங்க. யாரெல்லாம் இருக்கு? தாம்பரம் போடுமா போ. என்னப்பா வேணும் உனக்கு? என்ன தொழில்? நான் ஒரு விஷயம் பார்த்தேன். ஏய் அமைதியா இருங்கப்பா. தேவையில்லாமல் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்து கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்குச்சு. பேங்கில் லோன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனிதல் ஆகிடுது. அதில் 3 பேர் கையெழுத்து போடணும். ஒருத்தர் ஒத்து வராமல் உங்களுக்கு பிரச்சனை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வாங்க. மெல்ல எழுந்திங்கண்ணே, மெல்ல எழுந்திங்க. பூச்சிக்காடு. உன்னுடைய ஊர், சொந்த ஊர் தென் திசையில் நெல்லை மாவட்டத்தை காட்டுது. தூத்துக்குடி திருச்செந்தூர் ரோடு. அதானே சுடமடசாமி வரார கேட்டேன். சரியா? கிடாயெல்லாம் விட்டுறீங்களா அவளுங்க? இப்போ தொழிலை உருவாக்கி தரணும். ஒரு வீடு திறக்காமல் கிடக்க, அது எந்த வீடு? ஊரில் பண்ணை வீடு. தம்பி மட்டும் அப்படியா? அவங்களுக்கு திறக்க முடியல, பிரச்சனை இருக்குல்ல. அந்த பிரச்சனையை முடிச்சு தந்துடுறேன். பேங்க் வேலைகளை முடிச்சு தரேன். இந்த கோடிக்கணக்கான ரூபா லாக்காகி இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? என்னை பார்த்துப்பா போகும்போது இந்த அப்படி ஜெயிச்சுக்கா. நல்லாரு. உன் குடும்பத்தில் ஒரு பிள்ளை அடலூசில் இருக்குது. அது யார்? சொக்காரமங்காலியில் வளரிக்கிட்டு முருகா அப்படின்னு பேர் வருது. தூக்கி விட்றா. தாத்தா இல்லை கேட்டால் நான் வாலிவும் பாரு, ஆனால் எந்திக்க முடியாது. திருநங்கத்தில் கர்மசாமிக்கு பூவிருந்த வள்ளி பூந்தமல்லி 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 பூவிருந்த வள்ளி அம்மா. பூவிருந்த வள்ளியாப்பா. அப்படியே எத்தனை பேர் வந்திருக்கு? 3 பேர் இருக்கு சாமி. பூந்தமல்லி 3 பேர் இருக்காங்களே. நீ இந்த ஒரு பூந்தமல்லி, நீ பூந்தமல்லி 3 பேர் இருக்காங்களே. வாங்க. பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வா. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? நீ பொம்பளை பிள்ளையை கேட்டவன் முதல்ல வா. ஆம்பளை பிள்ளை பிறவு இல்லை. பொம்பளை பிள்ளை அவன் வரட்டும்பா. சாமிநாதா சரணம். மயிலம் முருகனை போய் கும்பிட்டது யார் இடையில? நீ கும்பிட்டியா? பொய் சொல்லுதியே. மயிலம் முருகன் கும்பிட்டியா? வடபழனியை கும்பிட்டியா? நீ என்ன சொன்னாலும் நான் புரிஞ்சுக்கிடுவேன். என்கிட்ட ஏமாற்றி மட்டும் யாரும் வர நினச்சிடாதீங்க. கால் வந்துட்டு வா. வாப்பா வா. வீட்டுக்குள்ளே பூதத்தாருங்கிற ஒரு தெய்வம் வருது. சங்கிலி பூதத்தார். அதே மாதிரி சபரிமலை சன்னிதானத்தை சார்ந்த சாமியும் வருதார். இப்போ உன் பிள்ளைக்கு என்னடா செய்யணும்? கண்ணை முடிக்கா. நீ சொல்லணும்னு நினச்சி தான் நான் சொல்லாமல் இருந்துக்கிட்டேன். மனதை மாற்றி தந்தால் போதுமா? நாளை காலையில் என்னையை பார்த்துட்டு போ. நாளை காலையில் என்னையை பார்த்துட்டு போ. மாற்றியாச்சு போ. தொழில் ஆனந்தமாக இருக்கட்டும். வாழ்க்கை. நாளை காலை என்னையை பார்த்துக்கா. அப்பா அம்மா ஐயா இன்னொரு தரம் காலில் விட்டாங்க. மகனுக்கு தொழிலையும் அமைக்கணும், வாழ்க்கையும் அமைச்சு தரணும். அதான விஷயம். குடியிருக்கிற வீட்டை பேண முடியாமல் கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே.
வீடு சம்மந்தமான மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது. சரியா? ஆமாம். யார் வாரா? அப்படியா? இவங்க பெரியபாளையத்தம்மா எங்கே இருக்குது? பெரியபாளையத்தம்மனை ஒரு முறை நீங்கள் போய் வணங்கிட்டு வரணும். என் கட்டளையை நிறைவேற்றுங்கள். பையனுக்கு தொழிலை அமைச்சு தரேன், வாழ்க்கையை அமைச்சு தரேன். வைகாசி வரை பொறுமையாக இருக்க வேண்டும். இப்போதைக்கு நேரங்கள் சரியில்லாதனால நட்புகள் சரியில்லை. அதனால் கொஞ்சம் அவப்பேரும் மனக்குழப்பமும் வீட்டுக்குள் நடந்துக்கிட்டு இருக்குது. பொல்லாத பண நஷ்டமும் துன்பமும் நடக்கு. ஜெயிச்சு தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? இந்தா வருமானம் தரேன், வெற்றியை தரேன். ஒழுங்காக கேளு. பிறக்கணுமா? அடுத்த வருஷம் கிடக்கும். கர்மசாமிக்கு கால் வந்துட்டாப்பா. இப்போ வாரம் பாருல உங்களுக்கு. அடுத்து பொன்னேரியிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான். ஆந்திரா பாடர் பொன்னேரி. யாருடா அவன்? பொன்னேரி வா உட்கார். உன் பிள்ளையுடைய உள்ளத்தை பார்த்தேன். அது அடுத்த கட்ட நடவடிக்கை. கல்வி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் குறை இருக்கு. கல்வி சம்பந்தமான விஷயத்தில் குறை இருக்கு. அவருடைய உள்நிலைகளை பார்த்தேன். நரம்பில் ஒரு சில பாதிப்பு இருக்கு. இது மாறுமானு கேட்டேன். நிச்சயமாக மாறும், தெளிவடைந்து வருவாள்னு உத்தரவில் இருக்கு. கால் வந்துட்டு வா. மூளை நரம்பியலை பார்த்தேன். அங்கங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன டாட் 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 புள்ளி வடிவத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன பருக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டில் இருக்கு இல்லையா? அது பூரா மாறிடும். போ ஜெயிச்சு வா போ. கர்மசாமிக்கு பொன்னேரி யாருடா? பொன்னேரி மாரியம்மா தாய் வாமா. அடுத்து முகப்பேர் யார்? முகப்பேரில் யார் வந்திருக்கா? ஒரே டோக்கன் இருக்கு. ஒரு ஆள் இருக்கார முகப்பேர். நடையில் தள்ளாட்டம் இருக்கு. நீங்கள் முகப்பேரா? கால் வந்துட்டாங்க. மதி இருந்தும் உங்கள்கிட்ட யார் சொன்னா? ஒரு வாரம் கேட்பான், அதை கொடுன்னு சொல்லிடுது. வாப்பா, என்னப்பா வேணும் உனக்கு? ஆம்பளை பையன் பிறப்பான். என் பேர் கருப்பண்ணன், ஐஏஎஸ்ன்னு வை. வெற்றி அடைஞ்சாச்சு, ஓடு. கர்மசாமிக்கு சென்னை மாநகர் நடக்க இயலாத அன்பு மகன். வாப்பா. ஆய், இந்த தை மாதத்துலேருந்து ஜனனமாகும். என் பேர் வைக்கணும், கருப்பண்ணன் வைக்கணும். ஐஏஎஸ் படிப்பான். வேறு பேர் வச்சோன்னா 10ஆம் வகுப்புக்கு மேலே படிக்க மாட்டான். போப்ல ஒரு பயத்தை உருவாக்கி விடுவோம். தேவைக்கு அப்போ தான் நன்றியோட நடக்க தெரியும். என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. காலில் விட வேண்டாம். வாங்க, கேட்குற வார்த்தை கொடுக்க சொல்லாச்சு. என்ன வேணும்? அந்த பொண்ணை வேண்டாம்னு சொல்கிறது நல்லது. என்ன செய்யலாம்? அவன் அதுதான் வேணுங்கானோ. ஆடே அப்படியா? கண்ணை மூடு. முடியுமா? அடுத்த வாரம் போய் பேசுப்பா. குடும்பம் சம்மதமாயிரும். பத்திரிக்கை அடித்து பத்திரிக்கை எனக்கு கொண்டு வா. சந்தோஷமாக போய்ட்டு வாப்போ. கர்மசாமிக்கு கோர்ட்டில் கேஸ் கிடக்கு மெட்ராஸில். யாருக்கு? வாடாங்க. கோர்ட்டில் கேஸ் சொத்தா கிரிமினல் டைவல்ஸ் கேஸா? டைவல்ஸ் கேஸுக்கார முதல்ல வா. டாட்டா அந்த கேஸை உங்களுக்கு தெண்டம் கட்டாமல் வெட்டியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? ஆனால் ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கணும். பணம் எவ்வளோ வச்சுருக்க கையில்?
இன்னொரு தடவை கடன் வாங்கி கொஞ்சம் கொடுங்க. உங்கள் கூட வாழ்ந்துருக்காங்களா? ஒரு மாதம் இருந்தாலும் சரி, ஒரு வருஷம் கழித்து கேஸ் போட்டாலும் எப்போ போட்டான்? ஒரு வருஷம் கழிச்சு தானே போட்டிருக்கிய. கண்டிப்பாக நீங்கள் பணம் கட்டணும். கால் வந்துட்டு வா. சட்டம் தெரியாமல் பேசாதீங்கடா. எனக்கு தெரியும். இந்தியன் பீனல் கோடு நல்லா படிச்சிருக்கிறேன். ஐபிசி என்ன மேன். பார்த்து 6வது மாதம் ரிலீஃப் ஆயிடுவேன். வெற்றி உண்டு. அடுத்த கல்யாணத்தை வெற்றிகரமாக முடிச்சு தரேன். 18 நான் இருப்பேன். மஞ்சள் குங்குமத்தோடு என்னை கும்பிட்டு வா. வா பக்கத்தில். நான் பார்க்குறேன். நீ இப்போ நீ வாயாடி ஒன்றால் தான் எல்லாமே. பா. சரி சரி. கருமசாமிக்கு சொத்து சம்மந்தமாக கேஸ் யாருக்கு வழக்கு? கால் வந்துட்டு வாடா. உன் பேரே இல்லை. இந்த பேர் என்ன கேஸுங்க? ஓ பாருங்க. டாக்குமெண்ட்டில் ஒப்பம் பேர் இருக்கா? உன் பேர் இருக்காடா? உன் பேர் இல்லைல்ல? பே உள்ள பின்ன என்ன உனக்கு கேஸு? கால் வந்துட்டு வா. உங்கள் மேலே எனக்கு பிடிக்கல. வாப்பா. இந்த கேஸில் 3 பேருக்கு பாத்தியப்பட்டு வேதனை இருக்குது. அதனால் அதில் உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? வழி இல்லாமல் இருக்குதுயா. அந்த வழியும் கிடச்சாச்சு. பணம் கொஞ்சம் கட்டணும். அதுக்கு வேண்டிய அமைதியை பெற்று பணமும் தரேன். ஓடிப்போ. கருமசாமிக்கு அப்படியா? யாருக்கு? ஏய் எடுடா. பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் தடையாக இருக்குன்னு காட்டு வந்தது யாருப்பா? வராரா? என்னடா உன் பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா? கல்யாணம் முடிச்சாச்சா? கால் வந்துட்டு வா. எங்கிருந்தாலும் வாழ்க இதயம். தம்பி, நல்ல மனசோட உன் மனசை சாமிக்கு கொடுக்கல. சும்மா நான் சொன்னங்கிறதுக்கு கால் வந்துட்டு வரேன். என்ன பைத்தியார போயலா? மனத்தை கடவுளுக்கு கொடுறா. வா. அடையாறில் ஐயப்பசாமி கோயில் இருக்கா? நீ போயிருக்கியா? உட்கார். சாய்பாபா கோயில் அங்கே இருக்கா? இருக்கு. ஐயப்பசாமி கோயிலில் போய் உன் பொண்ணு பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணு. என்ன வரக்கூடிய தை பொங்கலுக்கு அடுத்து அருமையான ஒரு மனக்கோலம் ஏற்படும். இப்போ அவள் மனதுக்குள்ளே சில குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பம் விஷத்தை குடிக்கக்கூடிய அளவுக்கு வளர்த்து வச்சுருக்கா. அதை நான் தீர்த்து தரேன். நாளை காலையில் என்னைய பார்த்துட்டு ஜெயிச்சு வா. போ. கருமசாமிக்கு தென்காசி எல்லை குழந்தை வரம் காட்டு வந்தவங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இலங்கை பார்வதி அம்மான்னு ஒரு தாய் இருக்கா. தெரியுமா உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்கடா. ஏய் தம்பி, யார்கிட்ட ஏமாத்துற? ஒழுங்கா சாமிட்ட மனத்தை கொடுற. முத்தாரம்மன் எங்கடா இருக்கா? நீங்கள் எந்த முத்தாரம்மன் எல்லையில் இருக்கிய? அங்கே இலங்கை பார்வதி உங்களுக்கு சொந்தமா? ஊருக்குள்ளே இருக்கு. நீ கொஞ்சம் அங்கே தள்ளிடு. இந்த பிள்ளைய பார்க்கட்டும். கையை கொரு. சாமியை நினச்சிக்கா. கண்ணை மூடிக்கா. கால் வந்துட்டு வா. ஹீமோகுளோபின் எத்தனை இருக்குன்னு பார்த்தியா நீ? 6 12 இருக்கு. ஆனால் 13.4 இருந்தால் தான் கர்ப்பப்பை வர பிளட்டு போகும். கேள்விப்பட்டியா? இப்போ அவனுடைய கர்ப்பப்பை சம்பந்தத்தில் எந்த ஒரு குறைகளும் கிடையாது. முன்னோர்கள் செய்த பாவ வினையின்படி சில குறைகள் இருக்கும். அங்கே உன் வீட்டு பக்கத்தில் தண்ணீர் ஓடக்கூடிய ஓடையா நதியா? அந்த சைடில் இருக்குதா? அது எங்கே இருக்குது? அந்த இடத்துல சுடமாடசாமி பீடம் தெரியுதே, இருக்கோ? மாடசாமி தானடா. 108 மாடல்லாம் அவனும் ஒருத்தன். கண்ணை மூடுமா? ஒழுங்காக பார்க்குறேன். நல்ல ஒன்று போல நிம்மதியாக இருப்போம்.
ரத்தத்தில் உயிரணுக்கள் எல்லாமே சரியாக இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறப்பா. என்ன பிறப்பா? ஆறுமுகத்தாயின்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டாங்க. எங்கே இருந்தாலும் வாங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. வா பக்கத்தில். உன்னுடைய மனசு அடிமனது பாதிச்சிருக்கு. மனம் திறந்து ஓப்பனாக எதையும் பேச முடியாமல் வீட்டுக்குள்ளே குழம்பிக்கிட்டு இருக்க. இன்னையிலேருந்து உள்மனதோடு என்னையை பிரார்த்தனை பண்ணு. தைப்பூசத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். ஆறுமுகத்தாயின்னு பெயர் வச்சுக்கோ. ஜெயித்து வா. தொழில் முடக்கத்தை அடுத்த செய்தியில் உனக்கு சரியாக்கி தரேன். கர்மசாமிக்கு குத்துக்கல் வலசை வாங்க. டாக்டர் யார் உங்கள் குடும்பத்தில்? பாப்பா. இவ்வளவு தானே? நீங்கள் என்னது, உங்களுக்கு நாடி துடிப்பெல்லாம் தெரியுமோ? போய் பாருங்களேன். என்ன படிச்சிருக்கீங்க? இப்படி தெரியுமில்ல நாடி துடிப்பு? பாருங்களேன். எனக்கு பார்க்க பயமாக இருக்கோ? கால் வந்துட்டுவாங்க. நீங்கள்லாம் புண்ணியம் செஞ்சவங்க, அதனால தான் இந்த மருத்துவத்துறையை நீங்கள் பார்த்துருக்கீங்க. புரியுதா? நீங்கள்லாம் பிறர் மனம் புண்படாமல் வாழ்ந்த ஜீவன்கள். அதனால தான் இறைவன் உங்களை இன்னைக்கு இந்த துறையில் வச்சுருக்கான். உட்கார். உன் பிள்ளையுடைய நேர காலங்கள்லாம் சரியாக இருக்குது. கல்யாண காலத்தை மட்டும் கொஞ்சம் தடையாக இருக்குது. அதுக்கு கிரகம் காரணமே தவிர வேறு எதுவும் காரணம் இல்லை. ஆ, பங்குனி மாதம் 22ஆம் தேதியில் சனி பார்வை மாறுது. சரியா? அதுக்கு பிறகு அதுக்கு தகுதியான மாப்பிள்ளையை நான் கொண்டு வைக்கிறேன். மனம் குழம்பாமல் என்னை பிரார்த்தனை முடிக்கா. என் படத்தை வாங்கிட்டு போ. இந்தா ஜெயித்து வா. முதல் பத்திரிகையை கருப்பசாமிக்கு கொண்டு வா. படிச்சுக்கிட்டு இருக்காரா? நிச்சயமாக படிப்பார். லண்டன் சென்று வருவார். வா ஜெயிச்சுக்கா மகளே, வெற்றி அடைந்து வா. குழந்தை கேட்டு வந்தது யாரு? வாமா, கால் வந்துட்டு வா. விழும்போது காயப்பட்டுறாம. ஓய், மனத்தை கொடுக்கல, மனத்தை கொடுக்கல, மனத்தை கொடுக்கல. ஒழுங்கா கும்பிடு. அப்படியா? கேட்டு பார்ப்போம். வாங்க. என் குதிரை மத்தாளம் பாறை பாதையில் போகுது. எங்கடா இருக்கீங்க நீங்கள் தம்பி? நீங்கள் தென்காசின்னு எப்படி வந்தீங்க? தென்காசின்னு எப்படி வந்தீங்க? அப்படியா? அங்கே போய் நில்லுங்க, பின்னால் பேசுவோம். மத்தாளம்பாறை எல்லை வரை குதிரை போயிட்டு வருது. யார் இருக்கா? தென்காசி கவனிக்க மாட்டேக்கா. அது இஷ்டத்துக்கே இருக்குது. அப்படி தானே? உட்காந்துக்கா. கொஞ்சம் கண்ண மூடி பிரார்த்தனை செய். பிள்ளையை பிடிச்சி வச்சுக்கிட்டு. ஓய் உட்காரடி. தாத்தா கிட்ட உட்காரு. வயசு எத்தனை? 9 வயசில் இந்த பிள்ளை 4 மனிதர்களைப் போல் தெளிவாக இருக்கும். மூளையிலேயும் மனதிலே எந்த குறையில்லாமல் இருக்கும். அதுவரை திறப்பிகளையும் என் சக்தியும் நீ பயன்படுத்துவாயாக. ஜெயிச்சு தாரேன். இப்படி வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு உட்கார்.